வணக்கம் மக்களே, நான் வதிலி வினோதினி பேசுறேன். தனிமனித புரிதலுக்காகவும் எதிர்கால சந்ததிகளின் மாற்றத்திற்காகவும் தான் என்னுடைய பதிவு. இப்போ சமீப காலமா பேசு பொருளா இருக்கக்கூடியது, பிரச்சனையா பேசிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, குட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வரி மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்கல அப்படிங்கறதா இப்ப பேசு பொருளா இருக்கு. இது மக்கள் இடத்துலயும் பரவலா எடுத்துட்டு வந்து குற்றச்சாட்டா வைக்கப்படக்கூடிய கருத்தாவும் இருக்கு. இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்காக தான் இந்த பதிவை நான் கொடுக்க விரும்புறேன். மக்களே, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 2017க்கு முன்னாடி வரைக்கும் 2 விதமான வரி இருந்துச்சு நாட்டுல. ஒண்ணு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய உற்பத்தி மற்றும் சேவை வரின்னு ஒண்ணு இருந்தது. மாநில அரசு விதிக்கக்கூடிய மதிப்பு கூட்டு வரின்னு சொல்லக்கூடிய வேட்ன்னு சொல்ற வேல்யூ ஆடட் டாக்ஸ்ன்னு சொல்லி 2 வரி இருந்தது. உதாரணத்துக்கு இப்ப 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை மக்கள் வாங்கணும் அப்படின்னா மத்திய அரசு உற்பத்தி மற்றும் சேவை வரின்னு ஒரு 15% விதிக்கிறாங்க. அப்போ அது ஒரு 15 ரூபாய். அந்த 15 ரூபாயோட சேர்த்தா 100 ரூபாய் பிளஸ் 15 ரூபாய் 115 ரூபாய். அதை தாண்டி மாநில அரசு என்ன பண்றாங்கன்னா ஒரு வரி, அதான் நான் சொன்னேன் இல்லையா,